சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலைவனச் சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பது மெருத்த சந்தோஷம். கடந்த வாரம் நான் அளித்த செய்தி அனைவருக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று நான் கேள்விப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த வாரத்திலும் தொடர்ந்து அதே செய்தியினுடைய மறுபக்கத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன். கீழ்ப்படிவதனாலே வரும் ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையினால் வந்த வாழ்க்கையின் சாபம், அதை குறித்து நான் பேசினேன். இப்பொழுது ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். டோட்டல் ஒபீடியன்ஸ் வில் பிரிங் டோட்டல் பிளெஸ்ஸிங் இன் யுவர் லைஃப். ஆண்டவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தால் முழுவதும் ஆசீர்வாதம் வரும். பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ஒபீடியன்ஸ். பாதி கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாமைக்கு சமம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு தேவை கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள். 1000 பேர் இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் கீழ்ப்படுகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது போகிற இடம் என்னதென்று தெரியாமல் இருக்கும் பொழுது நீ போய் என்று கர்த்தர் சொன்னபோது இந்த உலகத்தில் யாராவது கீழ்ப்படிய முடியுமா? எங்கே போகிறோம், எங்கே தங்குவோம், எங்கே பேங்க் அக்கௌண்ட் நான் வைக்க போகிறோம், பிள்ளைங்க எங்கே படிக்க போகிறாங்க, எங்கே ஆஸ்பத்திரி இருக்கிறது, என்ற கிளைமேட் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பல கேள்வி கேட்டு தான் இந்த உலகத்தில் நாம் பயணம் தொடருவோம். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆகவே தான் ஆண்டவருடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டான். ஆனால் இன்று நான் சொல்ல போகிற ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் என் உள்ளத்தை தொட்ட ஒரு நபரை குறித்து நான் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். எலியா 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போனான். சூடச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். எவ்வளோ பெரிய பராக்கிரமசாரி இந்த எலியா! அக்கினி வர வேண்டும் என்று சொன்னால் அக்கினி வரும், மழையை வராதுன்னு வானமே மூடும். அப்படிப்பட்டவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவன் ஒரு நபராக அடித்து கொள்ளுவான். அப்படிப்பட்ட பெரிய ஒரு தீர்க்கதரிசி, எலியாவின் தேவனே தேவன் என்று எல்லோரும் சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி 19ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட, போதும் ஆண்டவரே, என் ஜீவனே நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிற அளவுக்கு வருகிறான். அப்பொழுது அவனை உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் 2 முறை அவனுக்கு ஆகாரம் கொடுப்பார். அவன் பயணம் தொடருவான், ஆனால் ஒரு கெபிக்குள்ளே போய் ஒளிந்து கொள்வான். ஆண்டவர் சொல்வார், எலியாவை உனக்கு இங்கே என்ன வேலை, நீ வெளியே வா, மலை மேலே நில்லுன்னு சொல்லுவார். மலை மேலே அவன் நிற்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுப்பார். என்ன கட்டளை? கர்த்தர் எலியாவை நோக்கி, தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சிரியாவில் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, நிம்சியின் குமாரன எகுவை இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரான சாபாத்தின் குமாரன எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. அவ்வாறு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு. எகுவை அபிஷேகம் பண்ணு, ஆசகேல் அபிஷேகம் பண்ணு, எலிசா அபிஷேகம் பண்ணு. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது எலிசாவை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுகிறான், எகுவை அபிஷேகம் பண்ணவில்லை. பார்ஷியலாக ஆண்டவர் கொடுத்த கட்டளை நிறைவேற்றிட்டு பரலோகத்துக்கு அவர் போயிடுறாரு. ஆனால் பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எகு எவ்வாறு அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று உங்களுக்கு நான் சொல்ல நான் விரும்புகிறேன். அப்பொழுது தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரில் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கேலியாத்தில் உள்ள ராமோத்திற்கு போய் நீ அங்கே சேர்ந்து போய் நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் எவு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரர் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையில் அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போனான். பாருங்கள், எலிசா அவர் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட் எவ்வளோ தாமதியாமல் ஓடி போகிறான் பாருங்கள். எகுவை அபிஷேகிப்பதற்காக தாமதியாமல் ஓடி போகிறான். அவ்வாறு எகு அபிஷேகம் பண்ணப்படுகிறார். எதற்காக எகுவை நான் அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொன்னார் பாருங்கள். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 19. ஆசைகளின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொண்டு போடுவான், எகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொண்டு போடுவான். ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கொண்டு போடுவதற்கு எகுவை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஆகாமுடைய மனைவியாகிய எசபேல். அவள்தான் எலியாவை கொல்லும்படியாக வகை தேடினாள். பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட இந்த எலியாவை நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்று அவள் சபதம் எடுத்தாள்.
இவளை கொன்று போடுகிற கட்டளையைத்தான் எகுவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் என் ஊழியக்காரரைய தீர்க்கதரிசியின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்கார இரத்தப்பழியையும் எசபேலின் கையிலே வாங்கும்படி நீ உன் ஆண்டவனாக ஆகாபின் குடும்பத்தை அழித்து விட கடவாய். எதற்காக எகு அபிஷேகம் பண்ணப்பட்டான் தெரியுமா? 6ஆம் வசனம், அரவீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாய் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். எப்படி சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அப்படியே எகு இங்கே அபிஷேகம் பண்ணுகிறார். எப்படி சவுலுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டதோ, அட்டலி டிஸ்ட்ராய் அமலேக்கை அழித்து விடு என்ற கட்டளை கொடுக்கப்பட்ட போது அவன் அழித்து விடவில்லை. ஆனால் இங்கே ஒரு நபரையும் ஒரு குடும்பத்தையும் அழிக்கும்படியாக எகுவுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், என் ஊழியக்காரைய தீர்க்கதரிசியின் இரத்தப்பழியும் கர்த்தருடைய சகல ஊழியக்கார இரத்தப்பழியும் எசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்து விட கடவாய். எசபேல் என்றால் யார்? ஊழியக்காரர்களை அழிக்கிற ஒருவர் தான் எசபேல். எதற்காக எகு அபிஷேகம் பண்ணப்படுகிறார்? இந்த எசபேலை அழிக்கும்படியாக எகு அபிஷேகம் பண்ணப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, எசபேலின் ஆவி இன்று எங்கும் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரர்களை அழிக்க வேண்டும், ஊழியக்காருடைய குடும்பங்களை அழிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்டு கங்கணம் கட்டி நிற்கும் எசபேலின் ஆவி இந்திய நாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட எசபேலை அழித்து விடும்படி எகுவை அபிஷேகம் பண்ணுகிறார். அதற்காக நான் தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு, ஆகாபுக்கு சூரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாக இராதபடிக்கு இஸ்ரவேலை அவனுடையவர்கள் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆவான் குடும்பத்தை நேபாத்தின் குமார் எரபியாமின் குடும்பத்துக்கும் ஆகாவின் குமாரைய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். கர்த்தர் சபதம் எடுக்கிறார். ஒரு நாய் கூட இல்லாதபடி நான் அழிப்பேன் என்று கர்த்தர் சபதம் எடுக்கிறார். இந்த எசபேலை குறித்து கர்த்தர் சபதம் எடுப்பதற்கு காரணம், நாபோத் என்று ஒரு மனிதன் ஒரு திராட்சை தோட்டம் வைத்திருந்தார். அப்பொழுது ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்கும்படி கேட்கிறான். ஆனால் இந்த நாபோத்து அந்த திராட்சை தோட்டத்தை அவனுக்கு விற்கவில்லை. என்னால் என் தகப்பனுடைய சுதந்திரத்தை நான் விற்க மாட்டேன், ராஜா கேட்டாலும் விற்க மாட்டேன். அது திராட்சை தோட்டம், அதை எப்படி கீரை கொள்ளையாக்க முடியும்? அவன் விற்கவில்லை. அவன் துக்கமாய் ஆகாபு வரும்பொழுது எசபேல் சொல்கிறாள், இதை என்னிடத்தில் விட்டுவிடும். பேலியாட்கள் மக்களை பொய் சாட்சியாக சொல்லி அந்த நாபோத்தை கல்லெறிந்து கொள்ளுவார்கள். அப்பொழுது கர்த்தர் சபதம் எடுத்தார், எங்கே நாபோத்துடைய இரத்தத்தை நாய்கள் நக்கினதோ அதே இடத்திலே இந்த எசபேலும் ஆகாபுடைய இரத்தம் நாய்களால் நக்கப்படும் என்கிற ஒரு சபதம் கர்த்தர் எடுத்திருந்தார். அதை நிறைவேற்றுவதற்கு எகுவிடத்திலே இப்பொழுது சொல்லப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியே அவன் யுத்தத்திற்கு துணிந்து போகிறார். சீரியாவின் ராஜா ஆசகேலோடு பண்ணின யுத்தத்திலே சீரிய தன்னை வெட்டின காயங்களெல்லாம் இஸ்ரேலை ஆற்றிக்கொள்வதற்கு ராஜாவாய் யோராம் திரும்பி போயிருந்தான். எகு என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாக இருந்தால் இஸ்ரவேலை அதை அறிவிக்கிறதற்கு ஒருவன் பட்டணத்திலிருந்து தப்பி போகும்படி விடாதிருங்கள் என்றான். அப்பொழுது எகு ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரவேலுக்கு நேராக இருக்கிற யோராம் அங்கே வியாதியாய் கடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாய் ஆசியாவும் அங்கே வந்திருந்தான். இஸ்ரவேலின் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் எகுவின் கூட்டம் வருவதைக் கண்டு ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம், நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல்லான். எகு வைராக்கியத்தோடு போகிறான். டு டிஸ்ட்ராய் ஆகாப், ஆகாபின் குடும்பத்தை முற்றிலும் சங்காரம் பண்ணும்படியாக அவன் போகிறான். அப்பொழுது கேட்கிற சமாதானமா என்று கேட்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். உன் தாயாய் எசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாக இருக்க சமாதானம் எது என்றான். ஆம், இஸ்ரவேலில் அவள் ராஜாக்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் இந்த உலகத்திலே பயங்கரமான சூனியத்திற்கும் வேசித்தனத்திற்கும் தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். ஆகாப் தன் மனைவியின் பேச்சை கேட்டு அவன் கெட்டு போனான். இந்த எசபேலுடைய ஆவி என்றும் சுற்றித் திரிகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நல்லவர்களை கெடுக்கிற ஒரு ஆவி, நல்லவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஆவி, பொல்லாத ஒரு ஆவி சுற்றித் திரிகிறது. அதை அழிக்கும்படி எகுவை கர்த்தர் அபிஷேகித்தார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமார் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும்
இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரிக்கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடுங்கள். யோராம் தன் ரதத்தை திருப்பி கொண்டு ஓடிப்போய் அகசியாவே இது சதி என்றான். எகு தன் கையால் வில்லை நாணயற்றி அன்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனாலே அவன் ரதத்திலே சுன்று விழுந்தான். யோராம் அங்கே கொல்லப்படுகிறான். அவனுடைய இதயத்திலே ஊடுருவி சொல்லத்தக்கதான ஒரு அம்பை இந்த எகு எறிவதை நாம் பார்க்கிறோம். அது நாபோத்தினுடைய நிலத்திலே அவனுடைய பிணம் விழுந்து போகிறது. இப்பொழுது சர்வ சங்காரம் பண்ணுவதற்காக எசேபேலுக்காக அவன் போகிறான், கடந்து போகிறான். பாருங்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய எகு இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசேபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையிலே சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, எகு ஒலிமுக வாசல் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொண்ட சிம்ரி சேம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்தான். என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். எசபேல் எகு வருகிறான் என்று தெரிந்தபோது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கண்களிலே மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு நிற்கிறாள். இதற்கெல்லாம் அசைகிறவன் அல்ல இந்த எகு. ஏதோ ஒருவன் இவருடைய கண்களின் மைக்கும் இவருடைய கால்களிலுடைய சலங்கைக்கும் தலையினுடைய சிங்காரத்திற்கும் விழுவான். ஆனால் எகு அப்படிப்பட்டவன் அல்ல. அன்றைக்கு ஒரு சிம்சோன் தன் கண் பார்வைக்கு இவள் எனக்கு பிரியமான ஒன்று சொன்னபடியா டிலைலால் முன்னால் விழுந்து போகிறான். ஆனால் இந்த எகுவோ நிமிர்ந்து நிற்கிறான். என் பக்கம் நிற்கிறவன் யார் என்று கேட்கிறான். அவளை கீழே தள்ளுங்கள், கீழே தள்ளுங்கள். அப்படி அவளை கீழே தள்ளினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளில் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு போனான். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட எகுக்கள் தேவை. கர்த்தருடைய வார்த்தைக்காக உலகத்தின் பாவத்தின் இச்சைக்கு இழுக்கிற பெண்களை மிதித்து தள்ளிவிட்டு போகிற எகுக்கள் தேவை. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமிதத்திற்கு காலடியிலே மிதித்து செல்கிற எகுக்கள் தேவை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவாராம். சாத்தான் அவர் காலின் கீழே உன் காலின் கீழே நசுக்கி போடுவாராம். இங்கே ஒரு எகுவை பார்க்கணும். கர்த்தர் சொன்னார், எசபேலையும் ஆகாபின் வீட்டை அழித்து விடு, ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது சொன்னார். அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் தான் எகு. அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவள் எத்தனை தான் அவனை பாவ இன்பத்திற்கு அவள் இழுத்தாலும் அவளை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு எகு நிற்கிறான். பார்த்தீர்களா? அன்று ஒரு நாள் யோசேப்பிடத்திலே போத்திபாருடைய மனைவி, ஐயோ என் கணவன் வீட்டில் இல்லை, என்னோடு கூட உறவு கொள் என்று சொல்கிறாள். அன்று யோசேப்பு அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் ஒருவேளை அந்த நாட்டில் பெரிய பதவியெல்லாம் அப்பொழுதே கிடைத்திருக்கும். இல்லை, கர்த்தருடைய காலத்துக்காய் காத்திருந்து அவளை பார்த்து சொல்கிறான், உனக்கு முன்பாக ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் என் தேவன் என்னை காண்கிறவர், இந்த பாதகத்தை நான் செய்ய முடியாது என்று வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடிப்போகிறான். ஆகவே தான் ஒரு நாள் வந்தது, அந்த எகிப்துக்கு அவன் இளவரசனாய் மாறுகிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தை வெறுத்து சோதனையை சகிக்கிற மக்களுக்கு பதவி உயர்வு காத்து கொண்டு தான் இருக்கிறது. உன்னை தேவன் அபிஷேகத்தை நோக்கம் உனக்கு தெரியுமா? நோக்கம் என்னன்னு தெரியுமா? எசபேலை அழித்து விடு. Destroy the spirit of Jezebel. It's prevailing everywhere, all over the world. You have a guts to destroy, dare to destroy. இந்த உலகத்தில் ஒரு தைரியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எத்தனை பாவ சோதனை வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை விதமான கஷ்டம் வந்தாலும் துணிந்து நில் மகனே, துணிந்து நில் மகளே. ஆண்டவர் சொன்னதை செய்வேன், செய்து முடிப்பேன், வெட்டி வீரனாய் திரும்பி வருவேன். அன்று ஒரு நாள் தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். சவுல் பயந்து ஓடும் பொழுது அந்த கோலியாத்தின் தலையை வெட்டி கையில் ஏந்தி கொண்டு வந்தான். அவன் அல்லவா வெற்றி வீரன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, டிஸ்ட்ராய் ஸ்ரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அப்படித்தான் நீங்கள் நசுக்கிறவர்களாய் மாற வேண்டும். சாத்தான காலங்கள் மிதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர் யார்? உள்ளே போய் புசித்து குடித்து பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவன் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலை ஓட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையும் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறியது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்கிறேன், நாய்களுக்கு உணவாக்குவேன் என்று சொன்னார் ஆண்டவர். அப்படியே அவளை நாய்களுக்கு உணவாக்கினாள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே,
கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களே ஜாக்கிரதையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். நாபோத்து போல திராட்சை தோட்டத்தை காத்து கொண்டிருக்கும் பக்தர்கள் இருக்கிறார்கள். அந்த திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளைக்கு விலைக்கிரயமாக மாட்டார்கள். எத்தனை நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் விட்டு கொடுக்காமல் புத்திர சீகாரத்திற்காய் போராடும் மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாபோத்துகளை கொலை செய்கிறவர்கள், அப்படிப்பட்ட நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அபகரிக்க வேண்டும் என்று அவர்களை ஓயாமல் துன்புறுத்த மக்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏகு எழும்பி வருகிறான், அதற்காகவே அபிஷேகிக்கப்பட்டவன். அவருடைய கண்களின் மயக்கும் அவருடைய தலையின் சிங்காரத்திற்கும் அவன் மயங்கவில்லை. அப்படியே அவளை வீலே விழத்தள்ளி அவள் மேல் தேரை ஓட்டி சென்று அவளை நாய்க்கு உணவாக்குகின்றான். கர்த்தருடைய திட்டத்தை அவன் நிறைவேற்றுகின்றான். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. will you destroy the spirit of Jezebel? என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். தேத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆயிலும் முன்பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீக்கதறி சொல்கிற எசபேல் என சிறியானவள் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தன பண்ண உக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவளை புசிக்கவர்களுக்கு போய்த்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசித்தன மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கடியாக்கி அவளுடைய விசாரம் செய்வர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவு தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்று உங்கள் ஒவ்வொருவனும் உங்கள் கிரியைகளின்படி பயன் அளிப்பேன். தேத்தியராவில் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்குள்ளுறவனோ அவனுக்கு நான் பிதாமிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கொள்ளார், அவளை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள் நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். ஆவியான சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் பேசுகிறார். எசபேலின் ஆவியை அழித்து விடு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கிரியை அறிந்திருக்கிறேன், அன்பை அறிந்திருக்கிறேன், ஊழியத்தையும் அறிந்திருக்கிறேன், விசுவாசத்தை பொறுமையை அறிந்திருக்கிறேன். முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். எல்லாம் குட் வெரி குட். ஆகிலும் அநேக சபைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், ஆகிலும் உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு. தன்னை தீக்கதறி சொல்லுகிற எசபேல் என்னும் சிறியானவள் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவளை புசிக்க அவளை போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். டோன்ட் கிவ் பிளேஸ். எசபேலுக்கு நீ இடம் கொடுக்காதீங்க. அந்த எசபேல் செய்கிற 2 காரியம் என்ன தெரியுமா? ஒன்று வேசித்தனம், இன்னொன்று விக்கிர ஆராதனை. நாங்கள் வேசித்தனம் பண்ணவே மாட்டோமே, எங்கள் சர்ச்சில் வேசித்தனமே கிடையாது. எத்தனை பெண்கள் இன்றைக்கு அரைகுறை ஆடை அணிந்து கொண்டு ஆலயத்து வருகிறார்கள். தேத்தீரா சபையே, உன்னை குறித்து ஒரு குறை உண்டு. அங்கே எசபேலுடைய ஆவி கிரியை செய்கிறது. ஆண்களுடைய பெண்கள் தரிக்கக்கூடாது, பெண்களுடைய ஆண்கள் தரிக்கக்கூடாதுன்னு திட்டவட்டமாய் கர்த்தர் சொல்லி இருக்க, ஆண்களை போன்று பெண்களும் பெண்களை போன்று ஆண்களும் ஆடை சிகை அலங்காரங்கள், வேசித்தனத்தின் ஆவிகள். இதை பார்த்து ஊழியர்களே விழுந்து போகிறார்கள். எத்தனை ஊழியர்கள் உலகத்தில் இன்றைக்கு பாலுறவு பாவத்தில் விழுந்து போகிறார்கள். அதுக்கு காரணமே நவநாகரிகம், உலகத்தின் வேஷம், ஃபேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், ரூடிமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஆண்டவர் அந்த எசபேலை நீ நாய்க்கு இரையாக்கு, கீழே தள்ளுங்கள், அவளை கீழே தள்ளுங்கள், ராஜாத்தியாக இராதபடி கீழே தள்ளுங்கள். அப்படிப்பட்டவள் ஆலயத்திலே பெரிய பொறுப்பை எடுக்கக்கூடாது, படற்குழுவில் இருக்கக்கூடாது, எதிரிலும் அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. The spirit of Jezebel must be broken down, pulled down, tear down. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, அழகான பெண்களும் அரைகுறை ஆடை அணிகிறவர்களையும் எதிலுமே சேர்க்காம
அவங்க உணரும்படியான ஒரு கண்டிப்பை ஆலயங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஒரு ஹிந்து செருப்பு போடாமல் ஆலயத்துக்கு வெளியே செருப்பு இருக்குது. ஒரு முகமதிய செருப்பு வெளியே வச்சுருக்காங்க. உண்மையாக பாதரட்சை கழுத்து என்று சொல்கிறது நம்ம கிறிஸ்தவத்தில் தான். வேறு எந்த கடவுளும் சொல்லலை, எந்த மதத்துலேயும் சொல்லலை. ஆனால் கிறிஸ்தவங்க ஷூ போட்டுட்டு ஸ்டேஜில் நிற்கிறாங்க, கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம தமிழகத்தினுடைய பண்பாட்டில் உன்னோட பெரிய ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எழும்பி நிற்பீங்க இல்லை? கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பீங்களா? செருப்பு எங்கே இருக்குது? உங்கள் வீட்டில் செருப்பு எங்கே இருக்குது? வெளியே தானே இருக்குது. உங்கள் பெட்ரூமில் செருப்பு இருக்குது. ஆலயத்தில் மட்டும் செருப்பு போட்டுட்டு உட்காந்துருக்கீங்களே. We come back to old time religion, old time preaching, old time singing. திரும்புவோம், திரும்பி வா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, உன்னுடைய சிகை அலங்காரம், உன் நகை அலங்காரம், உன்னுடைய ஆலய அலங்காரம் ஆண்டு எப்படி எசபேலுக்கு பண்ணாரோ அதுபோல் பண்ணுவார். அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம மனம் திரும்புவோம். நாம் இடம் கொடுக்கிறோம். நீ இடம் கொடுக்கிறாய். நல்ல புகை போட்டு பாடினா தான் பாட்டா? இருட்டாக்குற ஆலயத்தை இருட்டாக்குறாங்க. ஸ்டேஜில் மட்டும் வெளிச்சம் இருக்கும், மற்றெல்லாம் இருட்டாக இருக்கும். இருட்டாக இருந்தால் பாவம் செய்வாங்க, எஸ்எம்எஸ் அடிப்பாங்க உட்காந்துட்டு பாயும் கேளும். ஏன் உங்கள் ஆலயம் இருட்டாக இருக்குது? ஒரு படம் எடுக்கிறதுன்னு ஆலயத்தையும் இருட்டாக்குறீங்களா? நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். கர்த்தருடைய ஒளி பிரகாசிக்கட்டும். நீ வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஏன் என்று இருட்டிலே உட்கார்ந்துருக்கீங்க? ஸ்டேஜெல்லாம் கருப்பாக்கிடுறாங்க. எனக்கு சாத்தானா தெரியும், அப்படிப்பட்ட கருப்பு ஸ்டேஜில் தாத்தானா தான் எனக்கு தெரியும் பார்த்தா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, இடம் கொடாதே. மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடாதே. இச்சைகளுக்கு ஏற்றபடி உன் உடைய அலங்காரம் செய்யாமல் நீ உன்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது பரலோகத்தில் தேவசத்தம் செய்யப்படுவ, பூமியில் செய்யப்படுவா. பரலோகத்தில் தேவசத்தம் எப்படி செய்கிறாங்க? தூதர்கள் கைகளை மூடி கால்களை மூடி தேவ சமூகத்தில் நிற்பாங்களாம். அப்போ நம்ம ஆலயத்துக்குள் தேவ பிரசன்னத்தை போய் பாடுகிறோமே, தேவ பிரசன்னத்தில் எப்படி இருக்கிறோம்? தலையில் துணி போட்டுறது. அந்த காலத்தில் ஒரு முகமது எப்பன் உடலெல்லாம் மறைத்து கொள்கிறார். ஆனால் 1 மணி நேரம் ஆலயத்தில் தலையில் ஒரு முடி போடுறது, ஒரு ஷால் போடுறதுக்கு இப்போ விருப்பம் கிடையாது. நாங்கள் முடியை வெட்டிடுவோமே. முடி வெட்ட ஆண்டவர் சொன்னாரா? பெண்கள் முடி வெட்டுறதுக்கு ஆண்டவர் சொன்னாரா? பெண்களுக்கு முடி மகிமையை கொடுக்கப்படும். முடி வெட்டுற பொண்ணு மகிமையை இழந்துடுறா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, let us come back to old time religion. நிச்சயமாங்க தலையில் ஒரு மூடு தான் ஆக வேணும். தேவ வசனமே சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய தலையை மூடாத பெண் தலையை அவமதிக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. இடம் கொடாதிருங்கள். மனம் திரும்பும்படியால் அவளுக்கு தவணை கொடுத்தேன். என் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. The people who are the spirit of Jezebel, they have no desire to repent. பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு மனம் இல்லை, விருப்பம் இல்லை. கர்த்தர் தவணை கொடுக்கிறார். ப்ளீஸ், ஐ டெல் யூ, ஆண்டவர் தவணை கொடுக்கிறாரு. மனம் திரும்பறதுக்கு தவணை கொடுக்கிறாரு. அவருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். ஆனாலும் பட்சிக்கிற அக்கனியாக இருக்கிறாரு. ஒரு நாள் சாட்டை எடுத்தாருன்னா அவ்வளோதான், நம்ம எங்கேயோ போயிடுவோம். நேற்று வரை நல்லா தானே இருந்தார், இன்றைக்கே இந்த குடும்பத்தில் இப்படி வந்தது? ஆராய்ந்து பாரும் தேவனே. வேதனை உண்டாக்கும் பலி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். குடும்பமாக ஜெபித்தவர்கள். எனக்கு குடும்ப ஜெபமே கிடையாது. டேபிளில் உட்காந்து குடும்பமாக சாப்பிடுவாங்க. எல்லோரும் செல்ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்றாங்க. ஒருத்தர் பேசுகிறதே கிடையாது. செல்ஃபோனை பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகத்தில் ஆண்டவரோடு அதிகமாக செல்ஃபோனில் போயிட்டுருக்காங்க நிறைய பேர். உலகத்தினுடைய காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பைபிள் வசனம் படிக்கிறது, பிரசங்கம் கேட்குறது தவிர செல்ஃபோனில் எதையுமே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் கர்த்தருக்கு விரோதமான பகையாக இருக்குது. கர்த்தருக்கு பகையாக இருக்கிறது இந்த செல்ஃபோன் தான். இப்போது என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, மனம் திரும்படி தவணை கொடுத்தேன். அவள் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. Do you have a desire to live for God? Do you love holiness?
பரிசுத்தத்தை நேசிக்கிறீங்களா? பரிசுத்தமாக வாழ விரும்புகிறீங்களா? பாவத்திலே வாழ விரும்புகிறீங்களா? அவளுக்கு விருப்பம் இல்லை. தவணை கொடுத்தேன், அவளுக்கு விருப்பம் இல்லை. தவணை கொடுத்தேன், அவனுக்கு விருப்பம் இல்லை. இது கடைசி தருணம். தருணம் தப்பினால் மரணம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய குரலை கேட்கிற யாராக இருந்தாலும் கம் அவுட், கம் அவுட். இந்த அசுத்தத்தை விட்டு நீ வெளியே வா. இந்த அசுத்தத்தை விட்டு நீ வெளியே வா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக நடந்து கொள். இரவும் பகலாக பிஸ்னஸ் 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 ஓடுறீங்க. வர்ற பணம் பிரயோஜனமெல்லாம் போயிடும். கிவ் டைம் டு காட், தென் காட் வில் கிவ் டைம் டு யூ. நீ கர்த்தருக்கு நேரம் கொடுத்தால் கர்த்தர் உனக்கு நேரம் கொடுப்பார். கர்த்தருக்கு நேரமே கொடுக்காமல் இன்டென்சிவ் கேரில் இருக்கும்போது கடவுளே கடவுள்னு கூப்பிட்டா வரமாட்டார். அதிகாலை ஸ்தோத்திர பலியோடு தேவ சமூகத்தில் நில்லுங்கள். 3 மணிக்கு ஆண்டவரே என்னை எழுப்புறாரு. 3 மணிக்கு எனக்கே டயர்டாக இருக்கும் சில சமயத்தில். ஆனால் ஆண்டவர் எழுப்புறாரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தில் காத்திருங்கள். கர்த்தர் கிருபை கொடுப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுப்பார். அவருடைய கிருபை இல்லாமல் வாழ முடியாது. நம்ம இருப்பது தேவ கிருபையாலே. நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சொத்து கிருபை. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில் அன்புக்கு அளவே இல்லை. ஆனாலும் கர்த்தரை துக்கப்படுத்துகிறத ரெசபேல் ஆவியை விட்டு நம்ம வெளியே வருவோம். கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள். ஆண்டவர் அழகாக நமக்கு செவந்த உதடு கொடுத்துருக்கிறாரு. ஆப்பிரிக்கா போனால் எல்லாம் கருப்பாக இருக்கும் உதடு. உதடு சிவப்பாக இருக்கிறது நம்ம இந்தியர்களுக்கு சிவப்பாக இருக்கும். அதுக்கு மேலே சிவப்பாக பெயிண்ட் அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடிக்கிறது ஏன் தெரியுமா? ஆண்டவரே நீ என்னை அழகாக படைக்கலேன்னு சொல்கிறீங்க. அப்படியா? தலைமுடி கலரில் படிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ அழகான கலர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆப்பிரிக்கெல்லாம் கருப்பு, அமெரிக்கெல்லாம் வெள்ளை. நம்ம தான் மல்டி கலர். தெரிஞ்சுக்கோங்க. பல வர்ணம். நம்ம ஒரு மலர் தோட்டம் மாதிரி இந்தியா இருக்குது. அப்போ கூட ஆண்டவரே நீ சரியாக என்ன படிக்கலை, அதனால் நான் லிப்பில் வந்து லிப்ஸ்டிக் போடுவேன், கண்ணில் வந்து கண்மை போடுவேன், ஆர்டிஃபிஷியல் ஐ லேஷஸ் வச்சுக்குவேன், நீ சரியாக ஐப்ரோ வைக்கலை, அதனால் எல்லாம் ஷேப் பண்ணுவேன். கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உன்னுடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நீ கெடுத்தால் உன்னை அவர் கெடுப்பார். நான் சொல்லலை, வேத வசனம். நம்மளை கோபப்படாதுங்க, நம்மளை கோபப்படாதுங்க. இன்னை ஊழியர் செய்கிற பெண்களே லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பியூட்டி பார்லர் போய் லிப்ஸ்டிக் போடுறாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, கடைசி நாட்களில் மனம் திரும்ப கர்த்தர் தவணை கொடுத்திருக்கிறார். மனம் திரும்ப விருப்பம் இருந்தால் மனம் திரும்புங்கள். அல்ல அவர்கள் சடுதியிலே ஆண்டவர் வருவார். அப்படி தெரியும் உங்களுக்கு. ஆண்டவர் சாட்டி எடுத்தால் எப்படி இருக்கும்னு தெரியும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, என்ன பத்மாமிலியார் பைத்தியக்காரி ஆகிட்டார். நான் பைத்தியக்காரி. ஐம் நாட் கிரேசிங்க, நாட் கிரேசி. ஆனால் இயேசுவுக்கு பைத்தியம்தான். இயேசு பைத்தியம் ஒன்று. இயேசுவுக்காக பின்பற்றுறத கிரேசி ஃபார் காட். பைபிள் சொல்லுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, முழு மூச்சோடு முழு பலத்திலும் அவரது அன்பு கூறுவாயாக. அவரது அன்பு கூறும் உலகத்தில் அன்பு கூற மாட்டான். யூ லவ் த வேர்ல்டு, யூ கேனாட் லவ் காட். உலகத்தை அதில் உள்ளவைகளை வெறுக்கிறவங்க தான் ஆண்டவரை நேசிக்க முடியும். உலகம் அதில் உள்ளவைகளும் ஃபேஷன்ஸ், ரொடிமெண்ட்ஸ், அதுவும் ஆண்டவரை நேசிக்கணும்னு அதெல்லாம் விட்டால் தான் ஆண்டவரை நேசிக்க முடியும். இருமனமுள்ள மனுஷன் ஏதும் ஆண்டும் வாங்க முடியாது. 2 எஜமான்களுக்கு யாரும் வேலை செய்ய முடியாது. கடவுளையும் ஆண்டவரையும் கைகோர்த்து நிற்க முடியாது. இதை விட்டால் தான் அது கிடைக்கும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்காவது கர்த்தரில் திரும்புவோம். அந்த லிப்ஸ்டிக்கை விடுங்க, உங்கள் ஐப்ரோவில் ஷேப் பண்ணுறதை விடுங்க, கண்மையை விடுங்க, நெயில் பாலிஷை விடுங்க. அழகான நெயில்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு மேலே அழகு கூட்ட தேவையோ கிடையாது. தானங்க மதிக்க மாட்டேன். நான் நிச்சயமாக நான் சொல்கிறேன். நான் ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கிறேன், வெறும் வெள்ளை துணி தான் கட்டியிருக்கிறேன். ஆனால் எத்தனையோ பேர் என்னை பார்த்து க்ரீட் பண்ணுவாங்க, என்கிட்ட வந்து ஜெபிப்பீங்களான்னு கேட்பாங்க. இதுக்காக நான் லிப்ஸ்டிக் போடணுமா, இதுக்காக ஐப்ரோ பண்ணணும், ஷேவ் பண்ணணுமா? கிடையாது. எவ்வளோ தூரம் உன்னை புனிதனை காத்துக்கொள்கிற அவ்வளோ தூரம் உன் மேலே மரியாதை இருக்கும். யாரும் உன்னை இச்சையோடு பார்க்க மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. நீ மரியாதை. அதனால் வெள்ளை சாரி போடணுமா இல்லை, வெள்ளை சாரி போடணுமா இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு நாள் பருவத்தில் என்ன போடுவீங்க? வெள்ளை தானே போடுவீங்க. ஒரு போலீஸ்காரன் காக்கி சட்டை போடுறோம், லாயர் கருப்பு சட்டை போடுறாரு, டாக்டர் வெள்ளை கோட்டு போட்டிருக்காரு. அவங்களாம் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு மரியாதை இருக்குல்ல. என்னை போடுற வெள்ளை சாரிக்கு மரியாதை இல்லையா? நிச்சயமாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போதும் வெள்ளை சாரி போடணும் நான் சொல்லலை. ஆனால் பரலோகம் வந்தால் நீங்கள் வெள்ளை தான் போட போகிறீங்க, அது நிச்சயம். அது பரலோக யூனிஃபார்ம். வெள்ளங்கி தரித்தவர்கள் யார்?
இயேசுவின் இரத்தத்தாலே அவங்க தன்னுடைய வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தவர்கள். ஹெவன் யூனிஃபார்ம். கொஞ்சம் பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஊழியக்காரங்களாக இருந்தாலும் கருப்பு கருப்பாக சாரி கட்டுறாங்க, கருப்பு கருப்பாக சட்டை போடுறாங்க. கருப்பு சாத்தான் கலர் நம்ம எப்போவுமே சொல்லுவோம்ல, அதே நேசிக்கிறீங்கன்னா விட மனம் இல்லை. வேதம் சொல்கிற பாருங்க, மனம் திருந்தும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. விருப்பமில்லை. உனக்கு ஆசை, ஒரு இதயம் எங்கே இருக்கும் அங்கே தான் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கும், அங்கே தான் உன் இதயம் இருக்கும். பொக்கிஷம் என்ன? உலகம் பொக்கிஷமா? இதயம் அங்கே இருக்கும். ஏன்னா நகை கடைக்கே போகிறாங்க. நகை போட்டிங்க, பொன்னகை போட்டிங்க, புன்னகை கிடச்சிதா? கிடைக்கல. பொன்னகை போட்டவங்களுக்கு புன்னகை கிடைத்ததான்னு கேட்குறேன். இல்லைங்க. என்னை கேட்டுக்கொண்டு கத்துட்டு என்னுடைய பேரன் போன வாரம் எங்கள் சர்ச்சில் பேசினான். ஆண்டவர் அந்த மண்ணிலேருந்து அந்த பொண்ணை எடுத்து அக்கினியில் போடுவாராம். அக்கினியில் போட்டு அதை அப்படியே சுத்திகரிப்பாங்களாம் அந்த பொண்ணை. எது வரையிலும் தெரியுமா? அந்த பொண்ணில் அந்த சுத்திகரிக்கிற அந்த கொள்ளனுடைய முக சாயல் தெரியணுமா. அந்த முக சாயல் வரும் வரையிலும் அதை அக்கினியில் போடுவாங்களாம். ஆண்டவர் நம்ம அக்கினியில் புடமிடுவார். இதை வெறுக்கிறியா, இதை விட்டு விலகிறியா, நான் எனக்கு பேச்சு கேட்பியா என்று பல விதத்தில் நம்ம சோதிக்குறார். எதுக்கு தெரியுமா? அவருடைய முக சாயலில் நம்மளை பார்த்து தான் சுத்த பொண்ணாக மாற்றுறார். சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக அவர் மாற்றுவாராம். சுத்த பொண்ணாக எப்போ? அவருடைய சாயல் அந்த பொண்ணில் தெரிந்த மாதிரி நம்முடைய முகத்தில் கர்த்தருடைய சாயல். கர்த்தர் எப்படி நம்ம படிச்சிருக்கார்? அவருடைய சாயலாய் படைத்திருக்கிறார். உன்னை பார்த்தவங்க ஆண்டவரை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா? உன்னை பார்த்தவங்க ஐயோ ஒரு பார்த்த ஏசப்பா போலே இருக்கிறான்னு சொல்லுவாங்களா? தூதன் போல் இருக்கிறான்னு சொல்லுவாங்களா? அதோட பேய் போல் இருக்குன்னு சொல்லுவாங்களா? நீங்களே தெரிஞ்சுத்துக்குங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது, திஸ் டைம் யூ ஹேவ் டு மேக் எ டிசிஷன். தவணை கொடுத்தேன், அவளுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை, ஆனால் கட்டில் கிடையாக்குவேன், ஒருத்தரை நான் தப்ப விட மாட்டேன், மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளுவேன், அவள் பிள்ளைகளை கொல்லுவேன். என்ன பயங்கரமாக ஆண்டு எழுதியிருக்காரு பாருங்க. அப்படி நான் செய்கிறதுனால நானே தேவன் என்று ஜனங்கள்லாம் அறிந்து கொள்வார்கள். இது நம்மை பற்றி சொல்லக்கூடாது. கீப் அவுட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபல். எசபேலுடைய ஆவியை விட்டு வெளியே வருவோம். ஒரு பெண்ணை குறித்து பேசவில்லை, அந்த ஆவியை குறித்து நான் பேசுகிறேன். எகு a bold ego for God. ஆண்டவருக்கு என்று ஒரு எகுவாக எழும்பு. அவளை எத்தனை தான் உன்னை சோதிக்கலாமே, வேலைஸ்தலத்தில் உன்னை சோதிக்கலாமே, கையிலே கண்ணிலே மையிட்டு வரலாமே, சிகை அலங்காரத்தில் வரலாமே, கலர் கலராக நெயில் பாலிஷில் வரலாமே. எகுவாயிரு, கால் மிதித்து கடந்து போ. கர்த்தர் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீ ராஜா. யாருங்க ராஜா? either overcomer a spirit of Christ in him is a king. நீ ராஜா. நீ ஜெயம் கொண்டு இயேசுவை போல மாறும் பொழுதுதான் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்போம். அவரோடு பாடுகளை செய்தோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக எழும்புவோம். பரலோகம் என் சொந்தம் என்று சொல்கிறோம் அல்லவா? பரலோகம் எப்படி இருக்கும்? நீங்களே நினைத்து பாருங்கள். கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏங்க மறிக்கிறவங்க பாக்கியவான்களா? மெர்சிடிஸ் பென்ஸ் இருந்தால் பாக்கியவான்கள், பெரிய வீடு இருந்தால் பாக்கியவான்கள், ஒரு 10 லட்சம் பேங்கில் இருந்தால் பாக்கியம். என்ன மறித்தவங்க பாக்கியவான்களா? எப்படி பாக்கியவான்கள்? ஒன்றாவது, பாவமில்லாத உலகத்துக்கு தான் அவங்க போவாங்க. கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. உனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இப்போ தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். பிரியமான கர்த்தரே, கிங்டம் ஆஃப் காட்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? புசிப்பும் குடிப்பும் இல்லைங்க. அது நீதி, சமாதானம், சந்தோஷம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இன்றைக்கு நமக்குள்ளே கர்த்தர் தேவன் ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. மரிக்கிறவர்கள் பாக்கியவான், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் பாவம் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே போகிறாங்க. அடுத்தபடியாக, மரணைகளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவன் என் கூட இருக்கிறேன். ஏன் பாக்கியவான்கள்? கர்த்தர் கூடவே இருப்பார். வாஞ்சித்த தேவன் கூடவே இருப்பார். நெத்தியிலே நாமம் தரித்தவர்கள் நித்தமும் அவரை தரிசிப்பார்கள். அடுத்தபடியாக, இவர்கள் பசி அடையார், இவர் தாகம் அடையார், கண்ணீரல் யாமும் துடைக்கப்படும். என்ன அருமையான வார்த்தைகள் வேத வசனம் சொல்லுகிறது.
அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் உனக்கு இடம் வேணுமா? மனுஷன் கேட்குறான், எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு இடம் வேணும்னு. ஏன்னா மெரினா கடற்கரையில் இருக்கா, அல்லாட்ட எம்ஜிஎம்மில் இருக்கா, பிளாக் தெண்டரில் இருக்கா? இல்லைங்க. நிம்மதியான ஒரு இடம் இயேசுவின் பாதம். சிலுவை அண்டையிலே வந்து நின்று ஆண்டவரிடத்திலே செய்த பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கணும், உண்மை போல் நான் மாறணும் என்று சொல்கிற இடத்துல தான் அந்த நிம்மதியான உலகம் இருக்கிறது. வாருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியில் பாக்கியவான்கள். எசபேலின் ஆவியை அழிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அழித்து போடு, அழிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜெயம் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்குள் பங்கு கொள்ளும்படி உங்களை அன்பாக அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. ஜெபிப்போமா? அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை எகுவாக மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, எசபேலையும் ஆகாபின் குடும்பத்தையும் அழித்து விடு, சர்வ சங்காரம் பண்ணு, ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது என்று கட்டளை கொடுத்த போது ஏகு அப்படியே செய்து நாபோத்தினுடைய நிலத்திலே ஆண்டவரே ஆகாபையும் அவனுடைய மனைவி எசபேலையும் பழி வாங்கின தேவன் நீரப்பா. உன்னுடைய ஊழியக்காரிகளையும் ஆண்டவரே, பாவத்துக்கு இழுக்கிறவர்களும் பாவ சோதனைக்கு இழுக்கிறவர்களும் பலவிதமான உபத்திரப்படுத்துகிறவர்களும் கர்த்தாவே, நீர் பழி வாங்கும் ஒரு தேவனப்பா. பழி வாங்குதல் உமக்குரியது ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை கேட்கின்ற கர்த்தருடைய பிள்ளைய உலகத்தை விட்ட எசபேல் ஆவியிலிருந்து வெளியே வரணும். மனம் திரும்ப நீ தவணை கொடுத்து கொண்டே இருக்கிற. ஆனால் மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் இன்னும் பாவத்திலே தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு பாவ உணர்வை கட்டளையிடும். உலகம் மாமிச பிசாசை விட்டு வெளியே வர கற்றுக்கொடும். கர்த்தருடைய ஆவியினால் அவளை நிரப்பும். ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.